ஃபைனலி எப்படியோ நம்ம டே 10 ஆஃப் 30 டேஸ் ஜிம் ப்ராக்ரஸ் சேலஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறான்ற மாரி தான் எனக்கு உள்ளுக்குள்ள ஃபீல் ஆச்சு இன்னைக்கு. சரி ஜோக்ஸ் அப்பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டே 10 வந்து அப்பர் பாடி ஒர்க் அவுட்ன்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்பர் பாடினாலே புஷ், புல் எல்லா ஒர்க் அவுட்டுமே வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பெட் ஃப்ளைலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பெட் ஃப்ளைல 20, 25 அண்ட் 30 கேஜிஸ்ல புல் பண்ணி முடிச்சுட்டேன். பட் ஃபைனல் செட் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி போட்டேன். ஸோ அத ஃபெயிலியர் செட்டாவே கன்சிடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இன்க்ளைன் செஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெட் ஃப்ளை முடிச்ச பம்ப் பார்த்தோனே ஒரு வேகத்துல 7.5 கேஜில ஃபர்ஸ்ட் செட் போட்டு முடிச்சிட்டேன். செகண்ட் செட்ல முக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் திருப்பி 5 கேஜிக்கே வந்துட்டேன். நெக்ஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு லேட் புல் டவுன் கிட்ட வந்தேன். ஸோ 25 கேஜிஸ்லேயே 3 செட்டுமே போட ட்ரை பண்ணேன். பட் தேர்ட் செட் தான் ரொம்ப டஃபா இருந்துச்சு. அப்பர் பாடி ஒர்க் அவுட்ல ஷோல்டர் பிரஸ் போடலனா சாமி குத்தாயிடும்னு சொல்லிட்டு 5 கேஜிஸ் எடுத்து போட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் செட் போட்டு முடிச்சக்கப்புறம் தான் தெரியுது நான் ஃபார்மே தப்பா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் செட் போடும்போது தான் கோச் வந்து சொல்றாரு நீங்க பண்ண ஃபார்மே தப்பு, அதனால தான் உங்களுக்கு பெயினே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்ட் பண்ணக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஷோல்டர்ல பெயின் தெரிஞ்சுது. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்மளோட ப்ராக்ரஸ் வீடியோ பார்த்து கொஞ்சம் வியந்து போயிட்டாங்க. ஸோ மீன்வைல் நம்ம பைசப் அண்ட் ட்ரைசப் மசிலுக்கு எக்ஸசைஸ் போட்டு ஒரு 4 ஆர்ம் எக்ஸசைஸையும் போட்டுட்டு இன்னைக்கு டேவை நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ வழக்கம் போல எண்ட்ல ஒரு மிரர் செல்ஃபியை போட்டாச்சு. ஸோ இந்த 10 டேஸ்ல நீங்க என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். Until then, peace.